இங்க பார்த்திஷா, நீ வேலையில சேர்ந்ததுக்கு அப்புறம் உண்மையே எந்த பயம் இல்லாம எழுது. உன்னை ரவுடிங்களும் அரசியல்வாதிகளும் அடிக்க வருவாங்க பாரு, அப்ப நாங்க வந்து காப்பாத்துறோம். எல்லா வகையிலையும் உதவி செய்ய போலீஸ்காரன் நானும் இருக்கேன். சரிம்மா. உன் பாஷை எனக்கு புரிஞ்சது. உன் ஆஸ்திரேலியா வந்து நான் கிரிக்கெட் ஆடி இருப்பேன். Don't you understand what I'm talking? டஸ் புஸ் புஸ். நீ சொன்ன வார்த்தையிலேயே அந்த 400 தவிர எதுவுமே புரியலையா? நாய்க்கு பிஸ்கட் வாசனை மாதிரி உனக்கு பண வாசனை தான் தெரியும். அப்படின்னா இவர் நாயா? நீ பொத்துறியா? யோ குட்டலாயிரு, உன் கோட்டு கிழிஞ்சு போயிடும். சரி, அதை விடுங்க. இவர் சொல்றத கேட்டா ஹார்ட் அட்டாக் வர்ற மாதிரி இருந்தாலும் செஞ்சா நமக்கு 400 கோடி வரும். 400 கோடியா? அது நம்ம ஸ்டேட் பட்ஜெட் இல்ல. இப்பதான் கோடிங்களுக்கு மதிப்பே இல்லாம போச்சு. இங்க பாருங்க கலெக்டர்மா, இவங்க இப்ப சொன்னதெல்லாம் எனக்கு புரியுற மாதிரி தமிழ்ல சொல்லுங்க பாக்கலாம். இவரு ஆஸ்திரேலியாக்காரரு. அந்த நாட்டு கவர்மெண்ட் அந்த நாட்டுல ஒரு விதமான பூச்சி மருந்தையும் அது சம்பந்தமா ஆபத்து விளைவிக்கிற ரசாயன ஃபேக்டரியும் பேன் பண்ணிருக்கு. ஆனா அவங்க தேவைக்காக அதை வெளிநாட்டுல தயார் செஞ்சு சப்ளை பண்றதுக்கு டெண்டர் விட்டாங்க. நம்மால இந்தியாவுல இவ்ளோ ஃபேக்டரிஸ் கட்டலான்னு போய் சொல்லி டெண்டர் வாங்கிட்டு வந்துட்டாரு. இவர் சொன்னதை கேட்டு உதவி செஞ்சா நமக்கு கிடைக்க போறது 400 கோடி. அதெல்லாம் சரி, இவர் எதுக்கா நம்ம கிட்ட வந்திருக்காரு? இந்த நாட்டுல இழிச்சவானுங்க நாம தானே. கரெக்ட். அடைச்சி போத்துங்க. இப்ப ஏன் கவலை என்னன்னா, இவ்ளோ பெரிய ஃபேக்டரி நம்ம ஊர்ல எப்படியா கட்டுறது? ஹலோ, சீனிவாசபுரத்துல நம்ம மூடி இருக்கிற சிமெண்ட் ஃபேக்டரி இருக்குதுல்ல, அத கொஞ்சம் வெள்ளை அடிச்சு மிஷினை இறக்கிட்டா போச்சு. ஐயோ, உன் வயரத்துக்கு ஏத்த மூளையா? நியாயமா பார்த்தா பூச்சி மருந்து ஃபேக்டரிக்கு கவர்மெண்ட் பர்மிஷன் கொடுக்காது. அதுக்கு அந்த ஊர் ஜனங்க எங்களுக்கு ஆட்சேபனை இல்லன்னு கையெழுத்து போட்டு கொடுக்கணும். ஏதாவது ஹெல்த் ப்ராப்ளம் வந்தா நஷ்ட ஈடு கொடுக்க 10 லட்சம் ரூபாய் சேஃப்டி டெபாசிட்ல கட்டணும். கவர்மெண்ட் பிரச்சனையை நான் பாத்துக்கிறேன் கலெக்டர்மா. அந்த ஊர் மக்களை எப்படி வளைச்சு போடுறது? அதுக்கு என்ற கிட்ட பெரிய ஸ்கெட்ச் இருக்குது. முதல்ல 400 கோடியை பத்தி நீ யோசி. Yes, that's right. தேங்க்ஸ். தாத்தா, நீங்க தான் எங்களை வாழ வைக்கணும். என்ன இது? எழுந்திருங்க, எழுந்திருங்க. வாழ வைக்கிறேன்னு சொல்லுங்க, அப்புறம் தான் திருப்பேன். இது எலெக்ஷன் டைம் கூட இல்லையே. எழுந்திருங்க, இதெல்லாம் பண்ணாதீங்க. அதெல்லாம் அப்புறம் முதல்ல ஆசீர்வாதம் பண்ணுங்க. ஒரு பூவை புடிங்கி போட்டு ஆசீர்வாதம் பண்ணாதான் ஐயா எழுந்திருப்பாரு. ஆசீர்வாதம் பண்ணியாச்சு. உங்க வாரிசு பண்ணிட்டா நீங்க பண்ண வரதான். தேங்க்ஸ். ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ், அதாவது காந்திஜி மறைவுக்கு பிறகு இந்த கிராமத்து வளர்ச்சிக்காக பாடுபடுற ஒரே தலைவர் நீங்க தான். கவர்னர் கிட்ட இருந்தும் ஜனாதிபதி கிட்ட இருந்தும் எத்தனையோ அவார்டு வாங்கி சரித்திரம் படைச்சவர் நீங்க. அதனாலதான் நாங்க இங்க வரதில்ல. நீங்க இருக்கீங்களே, நாங்க எதுக்கு? விஷயம் என்ன சொல்லுங்க? அடது ஒண்ணும் இல்லைங்க. நம்ம மந்திரிக்கு இந்த ஊர்ல சிமெண்ட் ஃபேக்டரி இருக்குது இல்லைங்களா, அதை அப்படியே கெமிக்கல் ஃபேக்டரியா மாத்தி ஆரம்பிச்சிட்டோம்னா, அதாவது சுத்து வட்டாரத்துல இருக்கிற நம்ம ஜனங்களுக்கு பயன்படுற மாதிரி இருக்குங்க. இந்த ஊர் ஜனங்க வேலை தேடி எங்கெங்கயோ போய் அலையறதை விட நம்ம ஊர்லயே வேலை செஞ்சு பிழைக்கலாங்கிறது தான் ஐயாவோட எண்ணம். இந்த ஊருக்கே தலைவரா இருக்கிற உங்க பேர்ல இந்த ஃபேக்டரி நடக்கணும்னு ஜில்லா கலெக்டரா நான் விரும்புறேன். அதுக்கு தாத்தா என்ன செய்யணும்? அப்படி நடக்கணும்னா முதல்ல இந்த ஊர் ஜனங்கள் எல்லாம் ஃபேக்டரி வேணும்னு காகிதத்துல கையெழுத்து போடணும். அதான் இந்த ஊர் மக்களுக்கே வேலை கிடைக்க போகுதுங்கிறதுனால ஒவ்வொருத்தரும் தலைக்கு 1000 ரூபாய் டெபாசிட் பண்ணணும். அவங்களுக்கு லாபத்துல பங்கும் உண்டு. நல்லது நடக்க போகுதுன்னா எதுக்காக யோசிக்கிறீங்க? 10 பேருக்கு வேலை கிடைக்க போகுதுன்னா நல்ல விஷயம் தானே. சரி, நீங்க விரல் நீட்டி காட்டுற இடம் தான் இந்த ஊருக்கே சொர்க்கமா இருக்கும் ஐயா. தாத்தா, நம்ம ஊருக்கு நல்லது மட்டும்தான் நடக்கணும். கெட்ட நிழல் கூட படக்கூடாதுன்னு நினைக்கிற நல்ல மனசு உங்களுக்கு. தாத்தா, உங்க ஒரு வார்த்தையில தான் இங்க எல்லாரோட வாழ்க்கையும் இருக்கு. அப்படிதானே? லட்சுமணா, எல்லாருக்கும் இந்த ஊர்ல வேலை கிடைக்கிற மாதிரி ஏற்பாடு பண்ணிட்டா இருப்பாங்க தாத்தா. அப்படி எல்லாம் இல்லைங்க. எல்லாரும் சேர்ந்து உழைச்சா இந்த ஊரோட கஷ்டம் தீரப்போகுது. தாத்தா தாத்தா 900 ரூபா தான் கிடைச்சி தாத்தா. 100 ரூபா அப்புறமா தரேன். பரவாயில்லப்பா, 100 ரூபாயை நானே கட்டிடுறேன். நீங்களே இந்த பணத்தை கொடுத்ததாகவும் ஜனங்க ஒப்புதலோட இந்த ஃபேக்டரி கட்டினதாகவும் இதுல உங்களுக்கு ஆட்சேபனை இல்லைன்னோ நீங்களும் இதுல ஒரு கையெழுத்து போட்டு கொடுத்துருங்க. தாத்தா தாத்தா கையெழுத்து போட்டீங்களா? இன்னும் இல்லடா. அப்பாடா, என் பொண்டாட்டி தாலி அடகு வச்சு பணம் கொண்டு வரலான்னு சேடு கடைக்கு போனா இன்னைக்கு வெள்ளிக்கிழமை கடை மூடி இருந்துச்சு. அங்க இங்க அலைஞ்சு பணத்தை புரட்டுறதுக்குள்ள கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. இந்தாங்கய்யா. நீங்க கையெழுத்து போடுங்க.